வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீதேவி, டேரட் கார்ட் ரீடர், லீ நியூஸ் சேனலுக்காக. இன்னைக்கு தேதி 29/9/2025 திங்கட்கிழமை, வாரத்தின் முதல் நாள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரணி கிருத்திகை ரெண்டுக்குமே இன்னைக்கு சந்திராஷ்டமம் ஓடுதுங்க. அது எப்போ சொல்ற மாதிரி தான் பார்த்து அதனால அவங்க கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. கொஞ்சம் நம்மளை தொந்தரவு பண்ணுற விஷயத்த பண்ண வேண்டாம். மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நமஸ்கார். மேச ராசிக்கு இன்னைக்கு கார்டு நம்பர் 3 த எம்பரஸ் வந்திருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களோட ஃபியூச்சர் க்ரோத்துக்கு ஒரு அடித்தளம் நடக்கும். அது பாசிட்டிவாக இருக்குது. 95% பாசிட்டிவாக இருக்குது. எந்த விஷயமும் அவங்களுக்கு ரொம்ப நல்லதாகவே இருக்கும். இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கும். அவங்களுக்கு குழந்தை பிறப்பு, மேரேஜ் பற்றி எதாக இருந்தாலும் பேசினா இன்னைக்கு நடக்கும். ரிஷபம். ரிஷபம்க்கு கார்டு நம்பர் 1 த மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. 99% பாசிட்டிவாகவும் இருக்குது. ரொம்ப திருஷ்டி பட்டிருக்கனால கொஞ்சம் கீழே விழுகிறது அது இதெல்லாம் நடக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க, திருஷ்டி எடுத்துக்கோங்க. இது ஒவ்வொரு டைமும் நான் சொல்கிறது தான் மெஜிஷியன் கார்டு வரும்போது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் நிதானமாகவே எந்த வேலையினாலும் செய்யுங்க. மிதுன ராசிக்கு மிதுனம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மிதுனம்க்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 11 த ஸ்ட்ரென்த் வந்திருக்குங்க. கொஞ்சம் எந்த காரியமும் கொஞ்சம் சிரமமாக தான் முடியும். கொஞ்சம் ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கலாம்னா கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க, நாளைக்கு கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் இப்போ 10 நிமிஷம் முடிகிற காரியம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ரொம்ப சிரமப்பட்டு தான் முடிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நாள் கொஞ்சம் இடையூறாக இருக்குது. பார்த்து நிதானமாக பண்ணுங்க எதாக இருந்தாலும். கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வருதுன்னு பார்க்கலாம். கடகராசிக்கு கார்டு நம்பர் 19 த சன் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு அவங்க எடுத்த காரியத்தில் எல்லாத்துலேயுமே வெற்றியாக இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லான நாள். ரொம்ப நல்லா ஒரு எனர்ஜியோடு ஸ்டார்ட் பண்ணுறீங்க இந்த வாரத்தை. சூப்பராக இருக்குது இன்னைக்கு நாள். சிம்மம் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 10 வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்குங்க. 90% பாசிட்டிவ் இருந்தாலும் ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்கும். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டாக் இதில் டக்குன்னு ஏற்றம் கொடுக்கும் போதே அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸாக தான் இன்றைக்கி இருக்கும். குட் அண்ட் ஈவிலுக்கு நடுவில் இருக்கும். பட் நாள் நல்ல நாளாகவே இருக்குது. ஆரம்ப நாள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக கொண்டு போனீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போகலாம். கன்னிக்கு கார்டு நம்பர் 4 த எம்பரர் கார்டு வந்திருக்குங்க. அவங்களோட எந்த ஒரு விஷயமும் அவங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும். அவங்க பேசுறது தவறாக போச்சுன்னா அவங்களோட சுற்றுப்புறமும் நட்பும் கெடும். வேலை செய்கிற இடத்துல கெட்ட பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்லேயும் கெட்ட பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பழக்க வழக்கங்களையும் கெட்ட பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க தயவு செய்து. துலாம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. துலாம்க்கு இன்னைக்கு கார்டு என்ன சொல்லுதுன்னா, நமஸ்கார். துலாம்க்கு இன்னைக்கு கார்டு நம்பர் 16 த டவர் வந்திருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் மனக்குழப்பமாக இருக்கும். எந்த முடிவையும் எடுக்க முடியாது. எப்போவோ நடந்த விஷயத்துக்கு இன்னைக்கு உட்காந்துட்டு நம்ம அதை யோசிச்சுட்டு இருந்தோம்னா அதில் நம்மளுக்கு விடை கிடைக்க போகிறதில்ல. நம்ம அப்படியே ஃப்ளோவில் வாழ பழகிக்கணும். ஸோ ரொம்ப குழம்பிக்காதீங்க. உங்களோட நாளை இனிய நாளாக கொண்டு போகிறதுக்கு உங்களால் தான் முடியும். பழையதை கொஞ்சம் யோசிக்கிறத நிறுத்திட்டு இன்னைக்கு நம்மளுக்கு என்ன செஞ்சால் நம்மளுக்கு நல்லது நடக்கும், நம்மளுக்கு நம்ம வேலை முடியும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும். விருச்சிகம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. விருச்சிகம்க்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 2 த ஹை பிரிஸ்டஸஸ் சொல்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் தேவையில்லாதவங்க யாராவது உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா தயவு செய்து அதை காதை கொடுத்து கேட்டுட்டு இருக்காதீங்க. கேளுங்க அவங்களோட மரியாதைக்காக. ஆனால் அதை முடிவில் கொண்டு வராதிங்க. மற்றபடி உங்களோட நாள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு ஒரு கடவுளோட ஆசீர்வாதத்தோட பெரியவங்களோட ஆசீர்வாதமும் சேர்ந்தே இருக்கு. தேவையில்லாதவங்களோட உபதேசங்களை கேட்காதீங்க. அதுதான் சொல்லுவோம். தேவையில்லாத இன்ஃப்ளூயன்ஸை உள்ள கொண்டு வராதிங்க. இன்னைக்கு நாள் 90% இருக்கு, நல்லாவே இருக்கு. ஓகேங்களா. தனுஷுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு தனுஷுக்கு கார்டு நம்பர் 21 த வேர்ல்டு அப்படின்றது கண்டிப்பாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு காரியம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். சக்ஸஸ்ஃபுல்லான டேயாக இருக்கும். இந்த வாரம் ஆரம்பம், இந்த வாரம் விழாக்கள்லாம் வருது. தயாராவதற்கு கொஞ்சம் உங்கள் வேலைப்பளுவும் அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான டே, 90% பாசிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. மகரம். மகரம்க்கு கார்டு நம்பர் 21 த வேர்ல்ட் நல்லா இருக்குது. த டிவைன் பவர் ஓட கார்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான கார்டு. இன்னைக்கு வாரத்துக்கு முதல் நாள் மகரத்துக்கு நல்லா கார்டு வந்திருக்குங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு இடம் மாற்றத்துக்கான ஒரு பேச்சு போயிட்டு இருக்கும். கண்டிப்பாக இடம் மாறினா நல்லா இருக்கும்னா கொஞ்சம் மாறி பாருங்க, சரிங்களா? உங்களோட மற்றபடி உங்களோட வருமானம் இதெல்லாமே நல்லாவே இருக்கு. கும்பம். கும்பம்க்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 9 த ஹெல்மெட். பெரியவங்க ஆசீர்வாதம் நிறையா இருக்குது. நீங்கள் இந்த ஒரு மாதமாக கலங்கிட்டு இருந்த விஷயத்துலேருந்து தெளிஞ்சு அடுத்த கட்டத்தை நோக்கி போவீங்க. இன்றைய நாள் சிறப்பாக இருக்குது, நல்லா பாசிட்டிவாக இருக்குது. புதுசாக இடம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கனாலும் வாங்கலாம். உங்களோட மற்றபடி ரத்த சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு இணக்கம் வரும். மீனம். இன்னைக்கு மீனத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 7 த சேரியட் வந்திருக்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா ஒரே பாதையில் போங்க. 2 குதிரையில் 2 பக்கம் போனீங்கன்னா நீங்கள் பாதையை சேர முடியாது. ஸோ நிதானமாக முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா இன்னைக்கு உங்களோட வேலை கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். 50-50 ஆப்ஷனில் இருந்தாலுமே சக்ஸஸாக இருக்கும். உங்கள் ஆம்பிஷன் ஃபுல்ஃபில் ஆகும். கொஞ்சம் குழப்பமாக ஸ்டார்ட் பண்ணுற டே நல்ல விதமாக முடியும். நன்றி நேயர்களே. இன்றைய பலன் முடியுது. நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.